ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, பெரும்பாலான வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு, அதுபோக எக்ஸ்ட்ராவும் நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு இருக்கோம், தமிழ் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க வந்து ஒரு கனவு உலகத்தில், கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களோடு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்பது அவருடைய குடும்பத்துக்குள்ள மகன், மருமகன், அவருடைய அமைச்சரவை சகாக்கள் கூட வெளிப்படையாக அவர்கிட்ட பேச முடியுமான்னு தெரியல. அதனால் அவர் முழுவதுமாக மக்கள் தொடர்பில் இருந்து துண்டிக்கப்பட்ட முதல்வர். ஒவ்வொரு நாளும் கொலையும் கொள்ளையுமாக, போதையுமாக தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து நாம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்லி அவர் பேசுறாருன்னா எந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? திரு ஸ்டாலின் அவர்கள் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்கிறார். எங்களுக்கு இருக்கின்ற ஒரே கனவு திமுகவை வீட்டுக்கு அனுப்பதுதான் எங்களோட ஒரே கனவு. அதுதான் இன்னைக்கு எங்களோட கனவு. ஏனென்றால் இன்று திருப்பூர் மாதிரி தொழில் நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று திருப்பூரோ, ஈரோடோ அல்லது கோயம்புத்தூர், கரூர், யுஎஸோட டேரிஃப்ல பிரச்சனைன்னு வரும்போது நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நேரடியாக கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசணும். இன்னைக்கு ஒரு பெரிய ரிலீஃப் மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்காரு. மின்சார கட்டணம், சொத்து வரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது முறையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாதால இங்க தொழில் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி எல்லாம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு கவலையே கிடையாது. குப்பை பிரச்சனைக்காக எங்களோட மாவட்டம் போராடிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் குப்பை. திருப்பூர்ல மட்டும் இல்லைங்க, கோயம்புத்தூர்ல என் தொகுதியில அதான் நிலைமை. ஆள் இல்லைங்கிறாங்க, வண்டி இல்லைங்கிறாங்க. கொடுக்கிற வரி எங்க தாங்க போகுது கேட்கிறாரு திரு ஸ்டாலின். தமிழ்நாட்டினுடைய நிதி வருவாய் எங்களுக்கு எங்கன்னு கேட்கிறாரு. இப்ப நாங்க கேட்கிறோம், கோயம்புத்தூரும் திருப்பூரும் கொடுக்கிற வரி எங்கீங்க? ஏன் எங்களுக்கு ரோடு கிடைக்கல? நல்ல ரோடு கிடையாது, குப்பை எடுக்கிறதுக்கு ஏன் ஆள் இல்லை? அதனால் இந்த திமுக திராவிட மாடல் அரசு என்பது முழுவதுமாக தோல்வி அடைந்த ஒரு அரசு. எவ்வளவு சீக்கிரம் அந்த கவர்மெண்ட் போகும்னு மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டமன்ற கூட்டத்தில் ஆளுநர் உரைவாசி விடாம தடங்கல் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மாநில அவையில் குடியரசுத் தலைவர் நன்றி உரையில பிரதமரை பேச விடாம எதிர்கட்சிகள் வந்து அமளியில் ஈடுபட்டு இது எப்படிங்க? இல்ல, அதுக்காக வந்து ஒரு சில எம்பிக்கள் ரொம்ப மோசமா நடந்துட்டவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எந்த அளவிற்கு ஒரு, அதாவது குறிப்பா நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஊரை சார்ந்த, தமிழகத்தை சார்ந்த நம்மளோட இன்னைக்கு வந்து திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவ்வளவு பெருந்தன்மையாக சபையை நடத்துகிறார். இந்த அரசாங்கத்தை பற்றி குற்றம் சொல்வதற்கு எதுவுமே இல்லை. இவங்க மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? இதோ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுங்க கோர்ட்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு அமைச்சர் மேல எஃப்ஐஆர் கூட போட மாட்டேங்கிறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், டாஸ்மாக் கடையில இருந்து ஆரம்பிச்சு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாத்துலயும் ஊழல். திமுக அரசாங்கத்தில் ஒரு துறையில் கூட நேர்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் நேர்மையாக, திறமையாக பிரதமர் மோடி வழி நடத்துகிறார். அங்க குறை சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, ஏதாவது ஒண்ண வந்து கிரியேட் பண்ணி அங்க வந்து பார்லிமெண்ட்டை முடக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அதிமுக இரண்டாம் கட்ட தேர்தல் இருக்கு, அது வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலையில தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க. திமுகவுக்கு தான் இப்ப பதற்றம். தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லாரும் இணைஞ்சதுக்கு அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் மதுராந்தகத்துல அவருக்கு கூடிய கூட்டத்தை பார்த்த பிறகு பதற்றம், நடுக்கம் இதெல்லாம் திமுக கிட்ட தான் இருக்கு. எங்க கிட்ட எந்த தயக்கம் கிடையாது.